யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இன்றைய தலைப்பு பார்த்திங்கன்னா, பழனி முருகன் கோவில் பிரச்சனைகள் என்ற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். அந்த கோவிலில் என்ன பார்த்திங்கன்னா, அங்கே படிக்கட்டு, அதை ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃபோன் எல்லாமே வந்து அலோடு இல்லை. அந்த செல்ஃபோனு அதுதான் மெயின் காரணம். அந்த செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மேலே பழனி மேலே அது படிக்கட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு செல்ஃபோன் வந்து நமக்கு, அதாவது கோவிலுக்குள்ளே போகாமல் அங்கே வந்து டோக்கன் போட்டால்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த படிக்கட்டு நடக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இயற்கையாக இருக்கிறதால கொஞ்சம் அவங்கவுங்க ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க. கோவிலுக்குள்ளே எந்த ஒரு ஃபோனோ கேமரா அனுமதி இல்லாமல் இருக்குது, அது நல்லது தான். ஆனால் வந்து அந்த படிக்கட்டு நடந்து போகிற இடத்துல இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து அந்த இயற்கையை ரசிச்சுட்டு நம்ம ஒரு கேமரா கிளிக் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஏன்னா அடிவாரத்திலே வந்து எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிறதால அது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது வந்து படிக்கட்டு பாதை, அடுத்தது ஏன வழி பாதைன்னு 2 பாதை இருக்குது. அதில் வந்து நடக்க முடிகிறவங்க அதாவது முடிகிறவங்க படிக்கட்டு ஸ்டெப் வழியாக போகலாம். நடக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றவங்க அந்த ஏனை பாதை சொட்டு தனியாக இருக்குது பக்கத்துலேயே, அதில் போகலாம். ஆனால் நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து நமக்கு வந்து பழனிக்கு போகிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதுவும் அற்புதமான ஒரு செவ்வாய் சனி மேற்கு பார்த்த முருகன் இல்லையா, அதனால் வந்து செவ்வாய் சனி சேர்க்கை, செவ்வாய் சனி பார்வை இருக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த கோவிலுக்கு போகலாம். அது இல்லாமல் தீராத சிக்கல் பிரச்சனை கர்மாவால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பழனி அடிக்கடி போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தான் கொடுக்கும் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு மேலே நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதாவது டோக்கன் போடுவாங்க. ஃப்ரீ லைன் தனியாக, ஆமாம் ஃப்ரீ லைன் தனியாக இருக்கும். அடுத்தது வந்து சிறப்பு தரிசனன்றது பேரில் அதுவே ஆமாம் அது ஒரு 100 ரூபா டிக்கெட்டு, அப்புறம் 50 ரூபா டிக்கெட்டு, அதே 2 விதமாக இருக்குது. சிறப்பு தரிசனம் என்ற பேரில் நம்ம வந்து அந்த டிக்கெட்டை கொடுத்தும் போகிறோம், இல்லை ஃப்ரீ லைன்லேயும் போகலாம். இதே தான் எல்லா கோவில்லையும் இருக்க மாதிரி தாங்க. நம்ம இதில் வந்து என்னன்னா இந்த ஃப்ரீ தரிசனன்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்க வந்து அனுப்புறது. இந்த பணம் கொடுத்து சிறப்பு தரிசனன்ற பேரில் பணம் கொடுத்து போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வெயிட்டாக தான் லேட் ஆகுது. அதனால் வந்து அந்த லைனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடந்து மூவ் ஆகிட்டே இருக்கு, அவ்வளோதான். இது மூவ் கம்மிப்படுத்திடுறாங்க, இது மூவ் அதிகமாக பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு லைன் ஒன்று இருக்குது அந்த பக்கம், அதாவது இந்த சைடு பக்கம்னா, அதாவது கோவிலுக்கு அந்த ஃபுல் வராண்டாவாக அந்த ஃபுல் இதுவாக இருக்கும். தங்கத்தேர், முருகனோட தங்கத்தேர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் கடைகள்லாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகிறது, அதாவது சிறப்பு தரிசனம் டிக்கெட்டு வாங்க போகும்போதே பார்த்திங்கன்னா பாதியிலே வந்து கூப்பிடுவாங்க. இப்போ இந்த ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் கூப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல, பாதியிலே கூப்பிடுவாங்க. அது வந்து புதுசாக போகிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாங்க, இந்த பக்கம் போகலாம், டிக்கெட் இப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டு என்ன டிக்கெட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதாவது புதுசாக போகிறது, அதாவது ஏற்கனவே அந்த 100 ரூபா டிக்கெட்டு போவோம் இல்லைங்களா, அந்த டிக்கெட்டை வந்து இவங்க அந்த கலெக்ஷன் பண்ணுறாங்களா, அந்த கலெக்ஷன் பண்ண டிக்கெட்டை இவங்க தனியாக ஒரு பாதையை அமைச்சு இது தனியாக ஒரு பண்ணுறது தான். அந்த டிக்கெட்டை நம்மக்கிட்ட வந்து திரும்பிய கொடுத்து அந்த பணத்தை வசூல் பண்ணிவிட்டு அந்த பக்கம் விடுறாங்க நமக்கு தனியாக இந்த ஒரு ரூட்டு. அதாவது விட்ட டிக்கெட்டையே வந்து கலெக்ஷன் பண்ணி திரும்பி இந்த பக்கம் தனியாக, அது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டு கணக்கு காமிக்காத அளவுக்கு இந்த ஒரு கணக்கு. இது வந்து அங்கே வேலை செய்கிறவங்களோட பங்கு போட்டுறது, பிராமணர் உள்பட அங்கே வேலை செய்கிற எல்லாருமே பங்கு இல்லாமல் வந்து இந்த ஒரு பக்கம் வந்து போகாது. அப்பயே நான் போனப்பே சொன்னேன், இல்லை இது ராங்காக இருக்குது ரூட்டு, நம்ம டிக்கெட் எடுக்கிற இடத்துல முறையாக அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் வேணாம். இங்கே எப்படின்னா கவுண்டர் வச்சு அந்த டிக்கெட்டை கொடுக்கல, அதுக்காக 2 பேர் அங்கே நிற்கிறாங்க, இங்கே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. போய் மாட்டிக்கிட்டோம்னா அந்த டிக்கெட்டை வந்து நம்மக்கிட்ட, அதாவது விட்டுற டிக்கெட்டே நம்மக்கிட்ட கொடுத்து அந்த டோக்கனை கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே தரோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு, அந்த ஃப்ரீ லைனும் போய்கிட்டே இருக்கும். இந்த டைரெக்டாக போயிட்டு பணம் கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதாவது ஒரிஜினலாக சிறப்பு தரிசனம் அந்த பகுதி வந்து அதுவும் மூவ் ஆகிட்டே இருக்குது.
இது வந்து கொஞ்சம் குறுக்கால, அதாவது இப்படி சுற்றி வர்றது சிறப்பு தரிசனம், அந்த பக்கம் சுற்றி வர்றது ஃப்ரீ லைனு. இது சென்டரில் வந்து அந்த விற்ற டிக்கெட்டில் வந்து பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா குறுக்கால எடுத்துமே விடும். அதாவது அந்த சிறப்பம்சம் சிறப்பு தரிசனம் அந்த லைனில் இது வந்து கிராஸ் ஆகும் இந்த ரூட்டு. ஏன்னா அவங்க கூட அந்த சிறப்பு தரிசனம் கூட போய் நம்ம வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஃப்ரீ தரிசனம் கூட அந்த பக்கமும் அப்படி ஜாயிண்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும். இது என்னென்னா இது ரொம்ப நேரம் அடுக்கிறானுங்க. எங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதாவது சீக்கிரம் விடவே மாட்டானுங்க. இது வந்து என்ன, ஒவ்வொரு கேட்டாக அந்த கேட்டை பூட்டி பூட்டி வச்சுருப்பாங்க. கொஞ்சம் மக்கள் சேர்ந்தோன்னே அப்புறமா திறந்து விடுறது. அப்புறம் அங்கே சிறப்பு தரிசனம் திறந்து விடுறது, இல்லைன்னா இந்த திருட்டு கவுண்டர் திறந்து விடுறது, அப்படி இல்லைன்னா ஃப்ரீ தரிசனம் திறந்து விடுறது. இப்படியே பூட்டி மக்களை ரொம்ப நேரம் அலங்கழிக்கிறாங்க. ஒரு கடவுளை பார்க்குறதுக்கு திருட்டு டிக்கெட் வாங்குறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் ஒரு பக்கம். சரி, சிறப்பு தரிசனம் பேரில் அது கூட நேர்மையாக உள்ளே போக முடியல. இந்த திருடன்கிட்ட மாட்டிக்கிட்டுமேனு இதெல்லாம் வந்து எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எங்கே போகிறது? செல்லு இருந்தாலும் படம் முடித்து நம்ம உலகத்துக்கு காமிக்கலாம். எதுக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வெயிட் பண்ண நான் கூட வந்தாங்க எல்லாருமே. நான் முதல்ல சொன்னேன், இல்லை இது வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும், டிக்கெட்டு வாங்கிட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகலாம். இந்த இடத்துல 2 ஆட்கள் மட்டும், அந்த வேலை ஆட்களை மட்டும் இவங்க கூப்பிட்டு நமக்கு கோயிலுக்குள்ளே விடுறாங்க. அதனால் வந்து நல்லதில் நான் முன்னாடியே எச்சரிக்கிறேன். ஏதோ மனசு சொல்லிச்சுன்னு. இல்லை இந்த பக்கம் போனால் நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு கூட வந்தவங்க சொல்லி கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லா செல்லும் அது இந்த அவ்வளோ சீக்கிரம் இது வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. இது வந்து அந்த வேலையாளர்களும் அதிகாரிகளும் பிராமணர்களும் கூட்டு சேர்ந்த ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு வித்தை. சரி, எப்படியோ அப்புறம் முருகர் அப்புறம் உள்ளே போயிட்டு அப்புறமா தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா மணி ஒரு 7-7:30 வந்துருச்சு. அதாவது இரவு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளியிலே வந்து சிலையை வந்து தூக்கிட்டு போவாங்க. அது கூட என்னன்னு தெரியல, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொறுமையெல்லாம் கிடையாது. இன்னும் சர்றன்னு மின்னல்ன்ற மாதிரி சர்றன்னு தூக்கிட்டு போவாங்க, சர்றன்னு தூக்கிட்டு வருவாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. 2வது வந்து தங்கத்தேர்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து யார் உபயதாரரோ இல்லை பணம் கட்டுறாங்களோ என்னன்னே தெரியல, அவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கணும், அவங்க மட்டும்தான் தங்கத்தேர் தொடணும், அவங்க மட்டும்தான் மக்கள் யாரும் தொட்டு கும்பிடக்கூடாது, அவங்க மட்டும்தான் இழுக்கணும். இப்படி ஒரு ரூல்ஸு. அந்த தங்கத்தேர்கிட்ட நம்ம வந்து கிட்டே போகாத அளவுக்கு கயிறு வந்து 2 பக்கமும் வடம் பிடிச்ச மாதிரி 2 பக்கமும் அந்த பிராமணர்களும் அந்த கோவில் வேலையாட்களும் பார்த்திங்கன்னா பிடிச்சிப்பாங்க. அந்த 2 பக்கமும் கயிறு இருக்கும், வடகயிறு மாதிரி. நடுவில் சாமியோட தேர், அந்த உபயதாரர்கள் யாரும் இருப்பாங்க. அடுத்தது அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து எட்டி பார்க்கணும், சேர்ந்து எட்டி பார்க்கணும் தங்கத்தேரை. அது தினமும் வந்து கோவில் சுற்றி தங்கத்தேர் இழுக்கிறதுன்னு இருக்குது. அந்த தங்கத்தேரை இழுக்கிறதுக்கு இவ்வளோ ஃபார்மாட். நான் என்ன சொல்கிறேன்னா, அது உபயதாரர் தான் இழுக்கணும்னு இல்லை, ஒரு கடவுளுக்கு அவங்க தொண்டு செய்யணும் இல்லை உதவி பண்ணணுன்றவங்க அவங்க டொனேஷனாக பணத்தை கொடுத்து கோவிலுக்கு இல்லை ஏதாவது தேவையான பொருளை வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த புண்ணியம் சேரும். அது தங்கத்தேர் தான் இழுக்கணும், அதை இவங்க இழுக்கிற மக்கள்லாம் பார்க்கணும். இந்த ஒரு பாகுபாடு, பணக்காரங்களை மட்டும்தான் தங்கத்தேர் இழுக்கணும், தொடணும், தொட்டு கும்பிட கூட மக்களுக்கு வந்து அனுமதி கிடையாது. இது எதுக்காக இந்த பாகுபாடு? பிராமணர் பண்ணுறதா இல்லை அறங்காவலர் பண்ணுறதா இல்லை வந்து சென்ற ஆட்சி பண்ணுறதா என்னன்னு தெரியாது. தூரம் இருந்து நம்ம வந்து மக்களை வந்து பார்த்துட்டு வரணும். இந்த பாகுபாடை பிரித்து அந்த தங்கத்தேர் இழுக்கும்போது அது பிராமணர்களும் இழுக்கட்டும், எந்த உபயதாரம் இருந்தாலும் அவங்க என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவை பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை பண்ணி வச்சுனா அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு நிறைவேறணும்னா அதுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு தேவையான அன்னதானமோ இல்லை வந்து சாமிக்கு தேவையான பொருட்களோ வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த நிறைவேற்றல் நடந்துட்டு போயிடும். அது பல மக்களை வந்து தொட்டு கும்பிட மாட்டோமா தங்கத்தேரன்னு ஏங்குகிற மக்கள்கிட்ட இவங்க தனிமையாக இவங்க மட்டும் அது தொடணும், இவங்க மட்டும் அதை இழுக்கணும். அந்த பிராமணர்களும் அந்த வேலையாட்களும் வந்து காவலுக்கு இருக்கணும். மக்களை தள்ளி பயங்கரமாக விடுவாங்க. இந்த இடத்துல திருடு போகிறதுக்கு பொருளுங்களும் சான்சஸ் உண்டு. அது மக்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத அந்த கூட்டம் அந்த டைமில் கூடுது. தங்கத்தேர் பார்க்கறதுக்கு நிறைய பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க இல்லைங்களா, அப்படி சேர்ந்து போகுது கூட்டம். அப்போ என்ன பார்த்திங்கன்னா அங்கே வந்து எதனா பொருள் மிஸ்ஸிங். ஏன்னா கோவிலுக்குள்ளேயும் தொடங்க இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களோட தொழில் அவங்க வராங்க, பாவம் புண்ணியம்ன்ற பார்க்குறத யாருமே கிடையாது. இந்த மாதிரி அந்த தங்கத்தேரை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு தான் என்னோடய
கோரிக்கை. நம்ம மக்கள் வந்து பிராமணர் எழுத்தாங்கன்னா நம்ம வந்து தொட்டு கும்பிட்றோமோ இல்லையா, அது தூரம் வந்து நம்ம தரிசனம் பண்ணாலே போதும். ஒரு லைன் விட்டு கூட அழகாக வந்து ஃபாலோ பண்ணோன்னா அது ஒரு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து சாமியை பார்த்தோம் ஒரு திருப்தியாக இருக்கும். அதேமாரி அந்த பழனி கோவிலில் ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு, சரி இல்லை மக்கள் ரொம்ப நேரம் அதிக ஜனம் இருந்துச்சா, இல்லை 2 லைன் 2 பகுதியில் இப்போது இது காசி விஸ்வநாதர் கோயிலே பார்த்திங்கன்னா 1 சிறப்பு தரிசனம், 2 பகுதியில் வந்து ஃப்ரீ லைன் விடுவாங்க. மொத்தம் 3 லைன் வரும். 3 லைன் விடுவாங்க பாருங்கள் காசியில். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட இவங்க சிறப்பு தரிசனம் நம்ம தமிழ்நாட்டில் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது கொள்ளை அடிக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதேமாதிரி 2 லைன் இல்லை 3 லைன் கூட நம்ம வந்து ஒரே லைனை விட்டோம்னா மக்கள் சரசரன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. கடவுளை பார்த்துட்டு போய் சாமியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சிறப்பு தரிசனன்ற பேரில் இந்த ஃப்ரீயாக வரவங்களை போட்டு வெயிட்டிங் பண்ண வச்சு வேணும்னு அலக்கழிக்கிறது. இப்படி பண்ணாக்கா ஐயோ நிற்க முடியலையே நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிறப்பு தரிசனத்துக்கு போகும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம், பணம் சம்பாதிக்கிற ஒரு யுக்தி. கோவில் கடவுளாக இருக்கிற இடமா இது வியாபார ஸ்தலமான தெரியல. அந்த மாதிரி வந்து இந்த பிராமணர்கள் ஒரு விஷயமும் அறங்காளரோட உந்துதலும் கோவிலால் பணம் சம்பாரித்து பணம் ஈற்ற அந்த அதாவது அமைச்சர்களும் சரி ஜென்ராச்சர் அந்த அவ்வளோ நடந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ தாவேக்கா ஆட்சியில் விஜய் ஆட்சியில் சிறப்பு தரிசனம் இல்லாமல் ஒரே சீராக 2 லைன் இல்லை 3 லைன் அப்படி விட்டாலே போதும். மக்கள் அழகாக சரசரன்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க சாமியை. அதேமாரி எல்லாருமே வர்றவங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்டியில் காசு போடுவாங்க. பிராமணருக்கு கண்டிப்பாக காசு போடணும்னு விதி இருக்குது. ஏன்னா ஒரு ரூபாயாச்சும் பிராமணருக்கு போடணும், உண்டியில் போடணும், கடவுளுக்கு காணிக்க போடணும். ஏன்னா மென்மேலும் நமக்கு வந்து வளர்ச்சி கிடைக்கும். உண்டியில் எந்த ஒரு கோவிலையும் நம்ம வந்து பணம் வந்து ₹1 போட்டால் நமக்கு வளர்ச்சி தான் கிடைக்கும். அதனால் வந்து கீழே வராது. அதனால் அதேமாரி பிராமணருக்கும் நமக்கு வந்து ஏன்னா நம்மளால் அவங்க கடவுளுக்கு தொண்டு செய்கிறாங்க என்ற அந்த ஒரு இதில் நமக்கு அவங்களுக்கு தட்டில் நம்ம வந்து தட்சணை போட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தரிசனன்ற அந்த இது பண்ண செலவே எக்ஸ்ட்ரா செலவு இழுத்துக்கிட்டு போச்சுன்னா ஒரு தேங்காய் பழம் பூ கூட வாங்க முடியாத ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு கொடுத்துட்டு தேங்காய் பழம் உடைக்கிறதுக்கு அதுக்கு வேறு தனி பணம். இந்த மாதிரி நிறைய பித்தலாட்டம் பண்ணுறதால மக்கள் வந்து ஒரு ஃப்ரீனஸாக ஒரு சாமிக்கு என்ன செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு மாலை வாங்கி போட முடியல, ஒரு வஸ்திரம் சாத்த முடியல, ஒரு தேங்காய் பழம் பூ உடைக்க முடியல. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் கொடுக்கறதால மக்களுக்கு நிம்மதியோடு ஒரு சாமி கும்பிட்டோன்னா அது அவங்க திரும்ப வரும்போது நிம்மதியாக இருக்கும். நிம்மதி இல்லாமல் நசுங்கி நூலாகி ஐயோ சாமி இப்படி பார்க்க முடியல, அவங்க மட்டும் தங்கத்தேரை பார்க்குறாங்களே, கிட்ட இருக்காங்களே, நம்ம பார்க்க முடியல, இந்த ஏக்கங்களும் அது வந்து வீட்டுக்கு வந்தாலும் அவங்களோட அதாவது திருப்தி இல்லாத நம்ம கோவிலுக்கு போனாமல் இருக்கும். கோவிலுக்கு நேராக போனோமா லைனில் நின்னோமா சாமியை கும்பிட்டோமா அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து சேரணும். இந்த மாதிரி அழகாக இந்த தாவேக்கா ஆட்சியில் வந்துச்சுன்னா போதும். இன்னும் பல கோயில் எனக்கு தெரிஞ்சு அதிக ரஷ் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர், பழனி. ஏன்னா கொஞ்சம் மீதி இடம்லாம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நவகிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரஷ் ஒரு டைமில் தான் இருக்குது, அவ்வளோவா இல்லை. அதேமாரி இந்த கும்பகோணத்தை சுற்றி நிறைய கோவில்களாக இருக்குது. சுவாமி மலை கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, இதை சுத்த விட்டாலும் கொஞ்சம் பரவாயில்ல. இருந்தாலும் அந்த சிறப்பு தரிசனம் கேன்சல் பண்ணாலே மக்கள் அப்படியே ஃப்ரீனஸாக அழகாக போய் சாமியை வந்து பார்த்துட்டு சந்தோஷமாக அவங்க வந்து முகத்தில் இருக்கும். ஏன்னா வந்து எந்த இடர்பாடும் இந்த பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த ஏழை பணக்காரன்ற பாகுபாடு இருக்குங்களா, அதே மாதிரி தான் சிறப்பு தரிசனம் ஃப்ரீ தரிசனன்றத ஒரு பாகுபாடு இருக்கிறதால கொஞ்சம் அது கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே சமம், கோவில் கடவுள் இதில் எல்லாருமே சமம் போட்டாங்கன்னா நிச்சயமாக நம்ம வந்து தமிழ்நாடு நல்ல முறையில் நமக்கு வந்து வளர்ச்சி அடையும். தெய்வம் உண்மையில் எந்த கடவுளுக்கும் பணக்காரன் வா ஏழை போ அப்படின்றது இல்லை. எல்லாருமே ஒரே, அதாவது அவங்கவுங்க எண்ணங்களும் செயல்களும் அதை வச்சு தான் பலன். அதனால் கோவிலுக்கு வரவங்களும் சரி எல்லாருமே வந்து நல்ல விஷயங்களை கடைப்பிடிக்கணும், நல்லதை பிரார்த்தனை பண்ணணும். அவங்க நல்ல உடல் சுத்தம் மனம் சுத்தத்தோடு வரும்போது பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக யாருக்கோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் அளிக்காமல் இருந்தாலும் எந்த ஒரு கடவுளும் வீட்டிலே இருந்து நம்ம கடவுளை நம்ம பூஜித்தாலும் சரி
நம்ம சுத்தமாக ஒழுக்கமாக அதாவது கடைப்பிடிச்சோன்னா சமுதாயத்துக்கு எல்லா விஷயம் பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதை நினச்சாலும் அவங்க வந்து வெற்றி அடையும். அதேமாரி எங்கே போனாலும் அவங்க காலை வச்சாலும் வெற்றி அடையும். இதுதாங்க அந்தமாரி இந்த கோவிலுகளில் என்ன பிரச்சனைனா இதுதான். அந்த கேமரா நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லது தான். அந்த செல்ஃபோன் வந்து மேலே ஒரு டோக்கன் போட்டு அங்கே பிடுங்கி வச்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். கீழே பிடுங்குறத விட மேலே வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுதான் அடுத்தது இந்த தங்கத்தேரை வந்து மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கணும். உபயதாரர் தான் அவங்க தான் பார்க்கணுன்றது இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு சில கோவிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா உபயதாரர்களுக்கு அவங்கள முன்னாடி நிற்க வச்சு அவங்கள மட்டும் கோவிலுக்குள்ளே உட்கார வச்சுட்டு மீதி வர மக்கள் ஃபுல்லாக வெளியே நிற்கணும். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறவர்களும் எல்லாமே என்ன சொன்னால் அபிஷேகம் பண்ணுறது உபயதாரர் பண்ணட்டும், அவங்க மக்களோட மக்களாக நிற்கட்டும். இதுக்காக தனியாக பிரித்து அது வேறு தனியாக எடுக்கிறாங்க உபயதாரர் அதேதாரன்னு. ஏங்க ஒரு சாமிக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்குன்னு கொடுத்துட்டாலே அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். அதை வந்து தனிச்சையாக அவங்க தெரிஞ்சு நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம், நாங்கள் பணம் எல்லாமே வாங்கி வந்து கொடுக்குறோம், பிரசாதம் வந்து பூ பழம் எல்லாமே வாங்கி தரோம் அப்படி ஏன் தனியாக பிரித்து காமிக்கிறாங்க? இது வந்து அவங்களுக்கு பிரார்த்தனை ஜெயிக்குமா நடக்காதான்னு தெரியாது. இந்த பாகுபாடு கோவிலுக்குள்ளே வரவே கூடாது. உபயதாரர் நீங்கள் உங்களுக்கு கோவிலுக்கு செலவு பண்ணணுன்னா பண்ணுங்க. ஆனால் வந்து தனிச்சையாக வந்து உங்களுக்கு மரியாதை வர்ற மக்களுக்கெல்லாம் ஓரம் ஒதுங்கி நிற்கிறது. அதேமாதிரி இந்த பிராமணர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அது வேறு மிரட்டல் வேறு. எல்லோரும் நீ ஓரம் இல்லைங்க, உபயதாரர் அவங்க முன்னாடி நிற்கட்டும், நீங்களே பின்னாடி இல்லைங்க அப்படின்னு துரத்துறது கொள்வது எல்லாமே வந்து நமக்கு வந்து அது சரியாகணும். ஏன்னா எல்லோரும் ஒரு கோவிலுக்குள்ளே வந்தால் பொது இடம், பொதுவாக எல்லாருமே ஒரே சீர் ஒரே சமம் அப்படின்ற இந்த ஆட்சி நமக்கு கொடுக்கும். நம்ம ஏன்னா இப்போ இந்த தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் இன்னும் எந்த கோவிலுக்கு போல் இனிமேல் தான் போகணும். போனால் தான் என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் எந்த நிலைமையில் இப்போ திரும்பி சிறப்பு தரிசனம் இருக்கா இல்லை என்னென்ன அங்கே பிராமணர்களோ இல்லை அங்கே இருக்க அறங்காவலர் இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கணும். சரி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்ச அதாவது பழனி பிரச்சனைகளை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒவ்வொரு கோவிலில் நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்குங்க. நம்ம பெரிய பெரிய முருகன் கோவிலும் சரி, சிவன் கோவிலும் சரி, இவங்க ஒழுங்காக பராமரிக்கிறதால, பணத்தை மட்டுமே குறியாக வைக்கிறதால தாங்க நிறைய விஷயம் வந்து நம்ம நாடு வந்து சில தவறுகள் நடக்கிறதுக்கு மெயின் வந்து தூண்டுதலாக இருக்கும். தெய்வ சக்தி இயங்கினோம்னா மக்கள் போகணும், நல்லா வந்து மக்கள் நல்ல சராசரியாக மக்கள் நல்லா கோவிலுக்கு போகணும். அந்த அப்போ கோவிலுக்கு போகவே நாங்கள் வந்து ஒழுக்க கட்டுப்பாடு எல்லாமே வந்துடும். அப்போ அந்த ஃப்ரீனஸாக மக்கள் வந்து ஃப்ரீனஸாக இருக்கணும். எந்த ஒரு அந்த ஜெயில் மாதிரி கம்பிங்களை போட்டு அடைக்கிறது, செல்லில் போட்டு அடைக்கிறது, அந்த பாம்பு மாதிரி வந்து செல்லில் வந்து சுற்றி வர்றது, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ண தான் மக்கள் ஃப்ரீனஸாக இருப்பாங்க. கோவிலுக்கு அதிகமாக போக ஒழுக்கம் கண்டிப்பாக நமக்கு வந்து நிலச்சி நிற்கும். இதுதாங்க என்னோடய வாதம். அதாவது பழனி பிரச்சனை சொல்லிட்டேன். இது வந்து தாவேக்கா ஆட்சியில் வந்து நடைமுறை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் திரும்பி வந்து பழனியும் போயிட்டு திருச்செந்தூர் திரும்ப ஒரு முறை போனதான் தெரியும். இன்னும் ராமேஸ்வரம்லாம் இன்னும் நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். ராமேஸ்வரம் வந்து அங்கே ஒரு பெரிய கூத்து இருக்குது. ராமேஸ்வரன்ற டாபிக் நம்ம அடுத்த இதில் வருவோம். ஏன்னா இந்த கோவில் போன கோவிலாக உங்களுக்கு போகிறேன். ஆனால் செகண்ட் ட்ரிப்பு நான் அந்த கோவிலுக்கு போனால் தான் இப்போ எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். நான் இதுவரையில் போனது வரையில் என்ன பிரச்சனை நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ ராமேஸ்வரம் பற்றி பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.